கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறையில் பாஜக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மகனை குறித்து மட்டுமே கவலைப்படுவதாக குற்றம் சாட்டினார். Mr. Stalin is bothered about only his SON son. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் நரிக்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு பரப்புரை செய்தார். தொடர்ந்து பூலாங்கால் கிராமத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், இஸ்லாமிய சகோதரர்களும் பிற சமூகத்து உடன்பிறப்புகளும் மாமன் மச்சான் உறவோடு பழகி வருவதாக தெரிவித்தார். நம்முடைய சமுதாயத்தில் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும், அண்டையிலே இருக்கக்கூடிய நம்முடைய வேறு சமுதாயங்களாக இருந்தாலும் மாமன் மைத்துனர் என்கின்ற உறவைத்தான் நாம் ஆண்டாண்டு காலமாக பேணி பாதுகாத்து வந்திருக்கிறோம். தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நல்லம்பள்ளி மற்றும் சிவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட போது தருமபுரி மக்களின் இடப்பெயர்ச்சியை தடுக்க புதிய தொழிற்சாலைகள் கொண்டுவரப்படும் என்று உறுதியளித்தார். பாதி பேர் லட்சக்கணக்கான குடும்ப உறுப்பினர்கள் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கெல்லாம் தருமபுரிக்கு கொண்டு வர வேண்டும். அவங்கெல்லாம் தருமபுரியில அவங்க ஊர் சொந்த மண்ணில் வேலை செய்ய வேண்டும் என்றால் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக வேட்பாளர் PRG அருண்குமாரை ஆதரித்து காலப்பட்டி பகுதியில் நடிகர் மற்றும் இயக்குனர் ரவிமரியா வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு பெண்களுக்கும் குலவிளக்கு திட்டத்திற்கு எவ்வளவு கொடுக்க போறாரு ஒண்ணுமே தெரியல. வாக்குறுதியை சொல்லி ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் சென்றடையில. நோட்டீஸ் தான் கொடுத்தீங்களா? 2000 ரூபாய் சொல்லுங்க. ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் சீதக்காதி நகர் மற்றும் பால்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தஞ்சாவூர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக களமிறங்கியுள்ள முன்னாள் பாஜக துணைத் தலைவர் முரளிதரன் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தவர் மீண்டும் பாஜகவில் இணைவது குறித்து தேர்தலுக்கு பிறகு அறிவிப்பதாக கூறினார். டெல்லியிலிருந்து என்னுடைய பெயர், என்னுடைய நம்பர் இன்னும் நீக்கப்படவில்லை. அப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது பரிசீலனைக்கு. இந்த முடிவுகள்லாம் என்னுடைய தேர்தலுக்கு பின்னாடி தான் நான் சொல்ல முடியும். கடன் அதிகரித்துள்ளது குறித்து முதலமைச்சர் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என நடிகர் சரத்குமார் வலியுறுத்தியுள்ளார். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். இந்த 5 ஆண்டுகளில் 10.7 லட்சம் கோடி கடன் தமிழகத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மிகைப்பட்ட அந்த 5 லட்சம் கோடியை எங்கு செலவழித்தார்கள், எப்படி செலவழித்தார்கள், யாருக்காக செலவழித்தார்கள், எந்த திட்டத்திற்காக செலவழித்தார்கள் என்பதை அவர்கள் நமக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. 1.5 லட்சம் பணியிடங்களை இளைஞர்களுக்கு வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என கூறும் முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளாக ஏன் வழங்கவில்லை என அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை விந்தியா கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜே வினோத்தை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஸ்டாலின் சொல்றார், அவர் ஆட்சிக்கு வந்தா 1.5 லட்சம் பேருக்கு, இளைஞர்களுக்கு காலியா இருக்கிற அரசு வேலையை கொடுத்து சந்தோஷப்படுத்துவாரா? 5 வருஷமா ஸ்டாலின் தானே ஆட்சியில இருந்தாரு. அப்ப கொடுத்திருக்கலாம் இல்ல காலியா இருக்கிற இடங்களுக்கு, ஆனா தரல. பழனி தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து கொடைக்கானல் மூஞ்சிக்கல் பகுதியில் நடிகை ரோகிணி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மக்கள் நல திட்டங்கள் தொடர ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எத்தனையோ பெண்களை அங்கே மேடை ஏற்றி அழைக்க பார்த்தார் நமது முதலமைச்சர் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் தொடர்வதுதானே ரொம்ப நல்லா இருக்க போகுது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் பழனி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். பெண்கள் சாலையின் இருபுறமும் நின்று கூடை கூடையாக மலர்களை தூவியும் பிரம்மாண்ட மாலை அணிவித்தும் இரட்டை இலை சின்னத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரேவதி கரம்பியம் கிராமத்தில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்களை சந்தித்து பேசி அவர்களுடன் இணைந்து தண்ணீர் குடம் சுமந்து மரக்கன்றுகளுக்கு ஊற்றி நூதன முறையில் ஆதரவு திரட்டினார்.
தான் போட்டியிடும் அவிநாசி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மக்களோடு உணவருந்தினார். பழங்கரை சுற்றுவட்டாரத்தில் வாக்கு சேகரித்த அவர் மக்களுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுக்கு ஆதரவாக அவரது மகன் மற்றும் பேரன் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்தனர். திமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முதுகுளத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் RS ராஜகண்ணப்பன் கமுதி மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பேசிய அவர் 2819 ரூபாய் கோடி மதிப்பிலான கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் விரைவில் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படும் என்றும் உறுதியளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சென்னை மதுரவாயிலில் திமுக வேட்பாளர் காரப்பாக்கம் கணபதிக்கு 5000 சாக்லேட்டுகளால் கட்டப்பட்ட ராட்சத மாலை கிரேன் மூலம் அணிவிக்கப்பட்டது. அதேபோல் சிலம்பம் சுற்றியும் தீப்பந்த சாகசங்கள் செய்தும் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. அம்பேத்கரின் கனவான பெண் அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி நனவாக்கி வருவதாக பாஜக நட்சத்திர பேச்சாளர் கஸ்தூரி தெரிவித்தார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை குறிப்பிட்டார். அண்ணல் B.R. அம்பேத்கர் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு சமூகத்தின் உயர்வும் எந்த ஒரு சமூகத்தின் மேன்மையும் அந்த சமூகத்தின் பெண்களின் வலிமையும் உயர்வையும் பார்த்தே கணக்கீடுபடுகிறது, அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த கனவை இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் நிறைவேற்ற முயற்சிகள் அனைத்தையும் எடுத்துவிட்டார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் அதிமுக காணாமல் போகும் கட்சியாக மாறிவிட்டதாக நடிகர் போஸ் வெங்கட் விமர்சித்துள்ளார். திண்டிவனத்தில் விசிக சார்பில் போட்டியிடும் வன்னியரசுவை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். அவர்கள் இதுவரைக்கும் சொன்ன எதையுமே செஞ்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் ஆனது இல்லை. புதுக்கோட்டை பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரனை ஆதரித்து நடிகை நமிதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கீழ ராஜவீதி வழியாக திறந்தபடி வாகனத்தில் சென்ற அவர் வாக்கை பணத்திற்கு விற்க வேண்டாம் என பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். நமிதாவுடன் அவரது கணவர் மற்றும் குழந்தையும் பிரச்சார வாகனத்தில் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க கட்டிகள் மற்றும் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த RPF அதிகாரிகள் ரயில் நிலையத்தில் சோதனை செய்தனர். அப்போது சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 43 வயதான பத்மநாபன் ஜெயராஜ் என்பவரிடம் சோதனை செய்தபோது 289 கிராம் எடையுள்ள 4 தங்க கட்டிகள் மற்றும் 7.5 லட்சம் ரொக்கம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. சோழிங்கநல்லூரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அரவிந்த் ரமேஷ் ஜல்லடியன்பேட்டை பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் மற்றும் பெண்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்தனர். பழண்டி அம்மன் கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு வீதி வீதியாக சென்ற அவர் கடந்த 5 ஆண்டுகால திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சோழிங்கநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் KP கந்தனுக்கு ராட்சத இளநீர் மாலை அணிவிக்கப்பட்டு உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பள்ளிக்கரணையில் பரப்புரை மேற்கொண்ட போது ஏராளமான இளநீரை கொண்டு உருவாக்கப்பட்ட ராட்சத மாலை கிரேன் மூலம் அவருக்கு அணிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொகுதியான சோழிங்கநல்லூரில் நாம் தமிழர் வேட்பாளர் ஜெயலட்சுமி ராமன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். நீலாங்கரை பகுதியில் வீதி வீதியாக நடந்து சென்ற அவர் பூக்கடை மற்றும் பழக்கடை வியாபாரிகளிடம் நேரில் சென்று வாக்கு சேகரித்தார். மாற்றம் வர வேண்டுமானால் விவசாயி சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என அவர் கோரிக்கை விடுத்தார். தாம்பரம் தொகுதி திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி அகரம் தென் மற்றும் மதுரப்பாக்கம் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது JCB எந்திரங்கள் மூலம் 1000 கிலோ ரோஜா இதழ்களை தூவியும் 100 கிலோ ஆப்பிள் மாலை அணிவித்ததோடு தப்பாட்டம் மயிலாட்டம் என வரவேற்பளித்தனர்.
மத்திய அரசு எத்தனை ஆயிரம் கோடி தரவில்லை என்றாலும் அது இல்லாமல் ஆட்சி நடத்த முதலமைச்சருக்கு திறமை உண்டு என மாநிலங்களவை திமுக எம்பி திருச்சி சிவா கூறினார். திருச்சுழி தொகுதிக்குட்பட்ட நரிக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இந்தியும் சமஸ்கிருதமும் தெரியாமல் தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே தெரிந்தவன் இந்தியாவை உலகத்தின் உச்சியில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான். எங்களை இந்தி படித்தால்தான் என்று சொன்னால் நீ எத்தனை ஆயிரம் கோடி தரவில்லை என்றாலும் அது இல்லாமல் ஆட்சி நடத்த எனக்கு திறமை உண்டு, என் தம்பி தங்கம் தென்னரசு உண்டுன்னு எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார். மாவட்ட அதிமுக ஐடி பிரிவு துணை செயலாளர் ஹரிஷ் பாலாஜியின் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்த நிலையில் சம்பவ இடத்தை அதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா நேரில் ஆய்வு செய்தார். திமுக வேட்பாளர் VG ராஜேந்திரனின் தூண்டுதலாலேயே இந்த வன்முறை நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியவர் CCTV ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தென்காசியில் பரப்புரை மேற்கொண்ட சுயேட்சை வேட்பாளர் ராம்குமார் பொக்லைன் பக்கெட்டுக்குள் ஏறி நின்று வாக்கு சேகரித்தார். அவருக்கு தர்பூசணி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கையில் தர்பூசணியுடன் பரப்புரையில் ஈடுபட்டார். புதுக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் ராமச்சந்திரன் அம்பாள்புரம் IIT காலனி உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது திமுக வேட்பாளர் முத்துராஜாவை கடுமையாக விமர்சித்த அவர் தான் வெற்றி பெற்றால் புதுக்கோட்டையை போதையில்லா நகரமாக மாற்றுவேன் என்றும் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன் என்றும் பொதுமக்களிடம் வாக்குறுதி அளித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சேகர் பொத்தனூர் முதல் வேலூர் வரை 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களுடன் பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். பொத்தனூர் பகுதியில் உள்ள வெற்றிலை மற்றும் வாழை விவசாயிகளை நேரில் சந்தித்த அவர் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் பாஜக அதிமுக கூட்டணி தமிழகத்தில் எடுபடாது என்றும் கூறினார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதன் மூலம் டாக்டர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த மத சார்பின்மை தமிழகத்திலே பாதுகாக்கப்படும். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தீப்பெட்டி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சிவகுமார் தனி ஆளாக வாக்கு சேகரித்தார். ஒலிபெருக்கியை பொருத்திக் கொண்டு தனி ஒரு ஆளாக வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்ட சட்டமன்ற தொகுதி பகுதியான திருவப்பூர் பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களே, வியாபாரிகளே, மாணவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, மதுரை மத்திய தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் முயற்சி நடந்து வருவதாக தாவேக வேட்பாளர் முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை மத்திய ஜெயிக்கிறவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தில் ஆட்சியாளர்களாக அந்த பார்ட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். கண்டிப்பாக நாங்கள் போகிற இடத்துல மிகப்பெரிய எழுச்சி இருக்குது சார். தருமபுரி தொகுதி தேமுதிக வேட்பாளர் மருத்துவர் இளங்கோவன் பிடமனேரி, அதகப்பாடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். இவருடன் இணைந்து பிரச்சாரம் செய்த திமுக MP மணி 15 ஆண்டுகளுக்கு முன்பே சிப்காட் திட்டத்தை எதிர்த்தது பாமக தான் என்று விமர்சித்தார். கோவை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளர் துரை செந்தமிழ் செல்வன் வடபடி மற்றும் மகாராணி அவென்யூ பகுதிகளில் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பேசிய அவர் குடிநீர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளித்து தீர்வு காண்பேன் என்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள குறைகளை சட்டப்பேரவைக்கு சென்றதும் உடனடியாக நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் பிரச்சாரத்திற்கு சென்ற திமுக பெண் வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தனன் பறை இசை வாசித்தார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்களும் கட்சித் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உதகைக்கு வந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியை வரவேற்க வந்த அதிமுகவினர் பேண்டு வாத்திய இசைக்கு ஏற்ப படுகரின மக்களின் நடனத்தை ஆடினர். பின்னர் அங்கு வந்த SP வேலுமணிக்கு பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
நாமக்கல் தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீடு வீடாக சென்று தனது தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சுக்கம்பாளையம் தெருவில் திமுகவினர் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கி வாக்கு சேகரித்ததாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் மோதலாக மாறிய நிலையில் 3 பேருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பாக இருதரப்பினரும் காவல் நிலையம் மற்றும் கோட்டாட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையில் தமாக வேட்பாளர் விடியல் சேகரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களின் சுமையை ஏற்றியதாக சாடினார். வீட்டு வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, எலக்ட்ரிசிட்டி பில் உயர்வு, குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு திமுக என்பதை வாக்காளர்கள் மறந்துவிடக் கூடாது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் சந்தை திடலில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சண்முக பிரியாவுக்கு ஆதரவு கேட்டு கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்தால் உலகத்தரத்திற்கு கல்வியை தருவோம், தரமான மருத்துவம், தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் தருவோம் என அவர் உறுதியளித்தார். உழைப்பு, வருமானம், வாழ்க்கை இப்படிதான் மக்களை வாழ வைக்கணும். இவன் என்ன வேலையை துண்டிச்சிட்டான்? இல்ல, உழைப்பை துண்டிச்சிட்டான். உட்கார்ந்துரு, இலவசத்தை கொடுத்து ஏமாத்துறான். சேலம் ஆத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தநாரி சிலம்பம் சுற்றி வாக்கு சேகரித்தார். நரசிங்கபுரம் பகுதியில் நடைபயிற்சியின் போது சிலம்பம் கற்றுக் கொடுக்கும் இடத்திற்கு அவர் சென்றார். அப்போது சிலம்பம் சுற்றி அவர் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் நித்யா சுகுமாருக்கு 20 அடி உயர சாத்துக்குடி மாலை கிளேன் மூலம் அணிவித்து வரவேற்பளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்ததும் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு சாத்துக்குடியை அள்ளிச் சென்றனர். மத்திய அரசுடன் சண்டை போட்டால் எப்படி நிதி தருவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சத்யாவை ஆதரித்து அவர் பரப்புரை மேற்கொண்டார். 100 நாள் வேலை சொல்லிக்கல, 150 நாள், இது யாரும் நிதி கிடையாது, மத்திய அரசு நிதி மட்டும்தான். மாநில அரசுக்கு இதுல பங்கே கிடையாது. அப்ப இவங்க மாநில அரசு மத்திய அரசோட சண்டையை போட்டு இருந்தா என்னைக்கு நிதி வரும்? இப்ப நாங்க அவங்களோட கூட்டணி வச்சிருக்கோம், இணக்கமா வச்சிருக்கோம், நல்ல உறவு வச்சிருக்கோம். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். இதுதான் அதிமுகவோட கொள்கை. போடியில் அனுமதியின்றி பரப்புரையில் ஈடுபட்டதாக வி.கே. சசிகலாவின் கட்சி வேட்பாளர் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. போடி நாயக்கனூர் தொகுதியில் சசிகலாவின் கட்சி சார்பாக களம் காணும் பத்மநாபனுக்கு ஆதரவாக கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் LED திரையுடன் அக்கட்சியினர் பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அந்த வாகனம் உரிய அனுமதியின்றி இயக்கப்பட்டதாக கூறி தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஒன்றாக பரப்புரை மேற்கொண்ட கூட்டத்தில் பங்கேற்க வந்த பெண் உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. போடி நாயக்கனூரைச் சேர்ந்த 57 வயதான முத்துலட்சுமி என்ற அவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் நல்லதம்பி பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கந்திலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட காக்கங்கரை பகுதியில் நல்லதம்பி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அங்கிருந்த கடையில் டீ போட்டு கொடுத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கைலாசம், பாளையம், சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது தொகுதி முழுவதும் பட்டா இல்லாத வீடுகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படும் என்றும் தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பேன் எனவும் பொதுமக்களிடையே எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரியில் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கூறி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பர்கூர் தொகுதி தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் ஆல்பர்ட் சகாயராஜ் பேருந்து நிலையம் எதிரே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறாக பேருந்துகள் நின்று கொண்டிருந்ததாகவும் அதனை காவல்துறையினர் அப்புறப்படுத்தவில்லை என்றும் கூறி அவரது கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் நியாஸ் குடிநீர் பிரச்சினையை சுட்டிக்காட்டும் வகையில் குடத்திற்கு தூக்கு கயிறு மாட்டி ஊர்வலமாக எடுத்து வந்து பிரச்சாரம் செய்தார். பாலநகர், அபிராமி நகர், சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் வித்யா சுகுமார் விளையாட்டு மைதானத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது இயற்கை பானங்கள் அருந்தி வியாபாரிகளிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார்.
விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்திரா நகர், பைபாஸ் ரோடு, பாண்டியன் காலனி, மணிக்கூண்டு உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். அப்போது தனது தந்தையான விஜயகாந்த் பாணியில் துளசி வாசம் மாறினாலும் தவசி புள்ள வாக்கு மாறாது என்ற பஞ்ச் டைலாக்கை கூறி வாக்கு கேட்டார். துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான். சொன்னதுதான் நிச்சயம் உங்களுக்காக சேவை செய்ய தயாரா இருக்கிறேன். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளர் ராஜா முதியோர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஆதரவு கோரினார். அங்குள்ள ஆவுடையாபுரம், ஆடசாமி கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று திமுக வேட்பாளர் ராஜா வாக்கு சேகரித்தார். வீடு வீடாக சென்று ஆதரவு கோரியவர் முதியோர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றார். அந்த கட்சி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுடன் தாவேக்காவில் இணைந்த 200க்கும் மேற்பட்டோர் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் KS செங்கோட்டையன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தாவேக்காவில் இணைந்தார். அப்போது அவருடன் சேர்ந்து 2000 பேர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டனர். அவர்களில் 200 பேர் முன்னாள் அமைச்சரான மேட்டுப்பாளையம் AK செல்வராஜ் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் அமைச்சருமான கணேசன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வெள்ளாந்துறை அருகே உச்சி வெயிலில் நின்று கொண்டிருந்த முதியவர் ஒருவரிடம் அமைச்சர் நேரில் சென்று வாக்கு கேட்டார். அப்போது ஜெயித்தால் ஐயனார் கோவிலுக்கு என்ன செய்வீர்கள் என முதியவர் கேள்வி எழுப்பினார். நீங்க ஜெயிச்சின்னா அந்த ஐயனாருக்கு சூட்டினாருக்கு என்ன செய்யற? நீ என்ன சொல்லி ஐயா செய்யற? ஐயா நீ சொல்றது செய்யறேன். வேண்டிக்கிறேன் ஐயா. வேண்டிக்கிட்டு அதை எடுத்து கட்டினீங்கன்னா சிவஜோதி புல்லூர்லாம் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும், காடுகள் நல்லா இருக்கும். 50 ஓட்டு உங்களுக்கு தான். நன்றி ஐயா, நன்றி ஐயா. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சுந்தருக்கு 200க்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். டெம்பிள் சிட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற சுந்தரை மக்கள் ஒருவர் பின் ஒருவராக ரோஜாப்பூ மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். காஞ்சிபுரம் தொகுதி தாவேக வேட்பாளர் RV ரஞ்சித்குமார் மாநகர பகுதிகளில் குதிரை வண்டியில் சென்றபடி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிங்காங் பொம்மை மற்றும் உடல் முழுவதும் கட்சி வண்ணம் பூசிய தொண்டர்களுடன் பரப்புரை மேற்கொண்ட அவர் ராஜாஜி மார்க்கெட்டில் காய்கறி விற்பனை செய்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சேலம் வடக்கு தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் ராஜேந்திரனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன், கிச்சிப்பாளையம், முகமதுபுரா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை உயர்த்தி அதன் மூலம் இடஒதுக்கீடு வழங்க முயல்வது தவறான நடவடிக்கை என மத்திய அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சரவணன் பெண்களுடன் இணைந்து உற்சாகமாக நடனமாடி வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் உதயகுமார் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாடு நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெண்கள் கோலாட்டம் மற்றும் ஆரத்தி எடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நிலையில் கிராம மக்களிடம் தாமரை சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை தொகுதி திமுக வேட்பாளர் முத்துராஜா மாநகராட்சி பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது ஆட்டோ ஓட்டிச் சென்று தொழிலாளர்களை கவர்ந்தார். இதேபோல் சலவை தொழிலாளர்களை சந்தித்த போது துணிகளை நேர்த்தியாக இஸ்திரி செய்து கொடுத்து ஆதரவு திரட்டினார். உங்களை நாடி வந்து கொண்டுள்ளார் வெற்றி வேட்பாளர் டாக்டர் வை முத்துராஜா அவர்கள். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அதிமுக வேட்பாளர் சையது சம்சுதீன் மேலப்பாளையம் பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளருக்கு ரோஜாப்பூ கொடுக்க 200க்கும் மேற்பட்டோர் சாலையில் வரிசை கட்டி நின்றனர். அந்த தொகுதியில் மகாலட்சுமி கோவர்த்தனன் என்பவர் திமுக சார்பில் போட்டியிடுகிறார். ஆரணி டவுன் வஉசி தெருவில் அவர் வாக்கு சேகரிக்க சென்ற பொழுது வழிநெடுகிலும் ரோஜா பூக்களுடன் ஆதரவாளர்கள் நின்றிருந்தனர். அவர்களிடம் பூக்களை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் அவர்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வழங்கினார்.
செங்கல்பட்டு அதிமுக வேட்பாளர் வாக்கு சேகரிக்க சென்றபோது ஜேசிபி மூலம் அவர் மீது ஆதரவாளர்கள் மலர்களை தூவினர். அங்கு போட்டியிடும் கஜேந்திரன் தொகுதிக்குட்பட்ட வெண்பாக்கம், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்திற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் மற்றும் தெலங்கானா அமைச்சர் உத்தம்குமார் ரெட்டி ஆகியோர் ஹெலிகாப்டர் மூலம் உதகை வந்தடைந்தனர். அப்போது அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படையினர் அவர்கள் கொண்டு வந்த பைகள் மற்றும் ஹெலிகாப்டரில் சோதனை நடத்தினர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. அந்த தொகுதியில் போட்டியிடும் லதா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவரது ஆதரவாளர்கள் வேளாங்கண்ணி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். தாய்மார்களை இதோ வருகிறார். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மலரவிட மாற்றோம் என்கிற எழுச்சி திமுக கூட்டணி இமயமலை போன்ற அணி என்றும் என்டிஏ கூட்டணி எலி போன்ற கூட்டணி என்றும் சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் விமர்சித்தார். திண்டிவனத்தில் விசிக வேட்பாளர் வன்னியரசுக்கு ஆதரவாக அவர் வாக்கு சேகரித்தார். இது ஒரு இமயமலை மாதிரி ஒரு அணி இங்கே உருவாகி இருக்கிறது. இந்த இமயமலை அணியோடு மோதுகிற இந்த எலி கூட்டணி இருக்கிறதே, அந்த எலி கூட்டணி சிதைந்துதான் போகுமே தவிர வேறு ஒன்றும் ஆகாது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்திற்கான முன்பதிவு வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு 19 முதல் 22 வரை 200 மற்றும் 500 ரூபாய் கட்டண தரிசன சீட்டுகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்து சமய அறநிலையத்துறை இணையதளம் மற்றும் கோவில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் செட்டிக்குளம் வடகரை முத்துமாரியம்மன் கோயிலில் தீமிதித்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விரதமிருந்த பக்தர்கள் ஆலங்குடி நாடியம்மன் கோயிலில் இருந்து அலகு குத்தியும் காவடி மற்றும் பால்குடம் எடுத்தும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக முத்துமாரியம்மன் கோயிலை வந்தடைந்தனர். அதன் பின்னர் கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் பக்தி முழக்கத்துடன் இறங்கி நேர்த்தி கடனை செலுத்தினர்.